பாரதி ராஜா அவர்களோட இறுதிச் சடங்குல எக்கச்சக்கமான சோகமான சம்பவங்கள் நடக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க குடும்பத்துக்கு இடையில ஒரு சில கூச்சல் குழப்பங்கள் நடந்திருக்குதாம். பாரதி ராஜா அவரோட கடைசி நிமிடத்துல, அதாவது அவர் உயிர் போற அந்த நேரத்துல உறவினர்கள் சொல்றதுக்கு பக்கத்துல யாருமே இல்ல அப்படிங்கிறது கங்கை அமரன் அவர்கள் கோவப்பட்டு கத்தின வீடியோவை நம்ம சோஷியல் மீடியா முழுக்க பார்த்திருப்போம். ஒரு பக்கம் மகளை திருமணம் பண்ணி கொடுத்துட்டாரு, அதனால அவங்க மலேசியால செட்டில் ஆயிட்டாங்க. மகன் போன வருஷம் இறந்துட்டாரு, அதனால மருமகள் அவங்க குழந்தைகளோட தனியா வசிச்சு வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் மனைவி தேனியில் இருக்கக்கூடிய சொந்த வீட்டில் பண்ணை வீட்டில் இருந்திருக்காங்க. இப்போ உடல்நல பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருந்த பாரதி ராஜா அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் சென்னையில் இருந்தார். இல்லைன்னா அவரும் தேனியில தான் மனைவியோட போய் இருந்திருப்பாரு. கடைசி நேரங்களில் தேனி பகுதிகளில் சென்னை அளவுக்கு மருத்துவ வசதிகள் இருக்காது அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக தான் சென்னை ஈசியால கூடிய வீட்டில் பாரதியா தங்க வைக்கப்பட்டிருந்தாரு. கடைசி நிமிடத்துல உயிர் பிரியக்கூடிய அந்த நேரத்துல உறவினர்கள் சொல்றதுக்கு பக்கத்துல யாருமே இல்லையாம். ஆனா அவங்க யாருமே வேணும்னே பாரதிராஜா விட்டு பிரிஞ்சு போகணும், அவர் மேல உள்ள கோபம் கடந்த சில மாசங்களுக்கு முன்னாடி, அதாவது மனோஜ் பாரதிராஜ் இறந்ததுக்கு பிறகு மகளுக்கும் மருமகளுக்கும் சண்டை வந்திருக்கு. இந்த சொத்துக்களை பிரிக்கிற பிரச்சனையில மனோஜ் பாரதிராஜா கூடிய சொத்துக்களை அவங்க மனைவி கேட்டதாகவும், அதனால பாரதிராஜாவோட மகளுக்கும் மனோஜ் பாரதிராஜோட மனைவிக்கும் வாய்த்தகரா ஏற்பட்டு அவங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் எக்கச்சக்கமான விஷயங்கள் பரவுச்சு. ஆனா அப்படிப்பட்ட விஷயங்கள் எதுவுமே உண்மை இல்ல, அது எல்லாமே வதந்தி தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதை ஊர்ஜிதப்படுத்துற விதமா பாரதிராஜா அவர்களுக்கு இறுதிச்சடங்கு நடக்க போற அந்த நேரத்துல பாரதிராஜாவோட மகளை, அதாவது மனோஜ் பாரதிராஜாவோட தங்கைய மனோஜ் பாரதிராஜா ஒய்ஃப் தான் போயிட்டு சமாதானப்படுத்தி ஹக் பண்ணி ஃபீல் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி தேத்திருக்காங்க. சூழ்நிலை காரணமா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சு வெளியூர்ல வசிச்சிருக்காங்க. திடீர்னு பாரதிராஜா அவர்களுக்கு உடல்நிலை இந்த அளவுக்கு மோசமாகி அவர் உடனே இறந்து போவார் அப்படின்றத யாருமே எதிர்பார்க்கல. அந்த ஒரு சூழ்நிலையால தான் அவர் உயிர் போட அந்த சுச்சுவேஷன்ல யாருமே பக்கத்துல இல்ல. அவங்க குடும்பத்துல இது முடிந்த கருத்து வேறுபாடு எல்லாமே ஒரு சின்ன சின்ன மனக்கசப்பால ஏற்பட்டிருக்கலாமே தவிர, அது சொத்துக்கள் சம்பந்தமாவோ இல்ல பாரதிராஜா மகள் மீதும் மருமகள் மீதும் கடும் கோபத்துல இருந்தார் அப்படிங்கிறதோ கிடையாது. அவர் இறந்து போறதுக்கு முன்னாடி கூட தான் மகளுக்கும் மருமகளுக்கும் என்னென்ன விஷயங்கள் போகணுமோ அது எல்லாத்தையும் பக்காவா பிரிச்சு எழுதி கொடுத்து தான் மனைவி கிட்ட ஒப்படைச்சு தான் போயிருக்காராம். அந்த விஷயத்த சொல்லி சொல்லி தான் மனைவி இறுதிச்சடங்குல பயங்கரமா அழுதுருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.